ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரொம்ப நாள் கழிச்சு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. அதாவது என் பர்த்டே கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. அந்த பர்த்டேக்கு வந்து கேக் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ இந்த கேக் செய்ய முதல்ல தேவை என்னென்னலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் ஒரு தேவையான அளவு, அப்புறம் கொக்கோ பவுடர், நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், முட்டை, 1 எக் தான், ஒரு முட்டை, அப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ், கோதுமை மாவு, கொஞ்சம் கீ. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ப்ராசஸில் போயிடலாம். ஓகே, நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக்குக்கு முதலில் தேவைப்படும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஓட்ஸ். ஸோ ஓட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் மெஷரிங்லாம் கிடையாது, சும்மா ஒரு குருட்டாம் போக்கில் இப்போ நான் போட போகிறேன். லைக் ஒரு 40 கிராம்ஸ் ஓட்ஸ். ஐயோ, கீழெல்லாம் ஊற்றிருச்சு. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடணும். எதுக்கு இதில் போட்டுக்கிட்டு, அதுக்கு தான் நம்ம கை இருக்கே, கை எதுக்கு படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சின்ன இதில் ஒரு 40 கிராம்ஸ் ஓட்ஸ் கூட 1 ஸ்பூன் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஓகே லைக் இவ்வளோ தெரியுதா, ஆஃப் ஸ்பூன் கொக்கோ பவுடர். பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அப்படியே இதிலே போடுறேன், இந்த மூடியவே இதுவாக யூஸ் பண்ணி. அதுதான். கூட வந்து சர்க்கரை சேர்த்தா அது வந்து அன்ஹெல்த்தியாக ஆகும், லைட்டாக ஆகும், ஆனால் ஆகாது. ஆனால் இன்னும் இதை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு சுகர் ஃப்ரீ, 0 கேலரிஸ் ஈச் பேக்கெட் 0 கேலரிஸ். ஸோ இது வந்து 3 பேக்கெட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட்டா, அதாவது கோதுமை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஓட்ஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னா நீங்கள் வந்து இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவும் ஓட்ஸை வச்சே கூட பண்ணலாம், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளார். இப்போது இது எல்லாத்தையும் நான் போயிட்டு அரைச்சிட்டு வரேன். நம்ம அரைச்சி, அதாவது நம்ம ட்ரை மிக்சர், அதாவது பேக்கிங் லாங்குவேஜில் சொல்லணும்னா ட்ரை மிக்சரை வந்து அரைச்சின்னு வந்தாச்சு. ஸோ இது கூட இப்போ முட்டையெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து செஞ்சால் வந்துடும், நல்லாயிருக்கு. இப்போது இதை வந்து கொட்டிக்கலாம். தொட்டு இதை மண்டையிலே தட்டி உடைக்கி ட்ரை பண்ண போகிறேன் நான். அப்படி பயமாக தான் இருக்குது. ஐயோ, வலிக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து என்ன சேர்க்கணும், ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அவனில் வச்சா முடிஞ்சுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலக்கு. கண்டிப்பாக இது கூட பால் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. ஸோ நான் போயிட்டு பால் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். இன்க்ரீடியன்ஸில் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பால் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிறதால நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் லைக் ஃபியூ ட்ராப்ஸ். அது கீ வந்து ஒரு கொஞ்சமாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு
சால்ட், அதாவது உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், பாலை ஆட் பண்ணணும். ஆமாம், அதாவது எப்படி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சிங்கில் போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு மாதிரி டோ மாதிரி வந்துடுச்சா, மாவு மாதிரி. இப்போது இதை தூக்கி அப்படியே அவனில் வைக்கணும். ஆனால் இதே டப்பாவில் வச்சிங்கன்னா சைடெல்லாம் ஒட்டிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இன்னொரு கிண்ணம் எடுத்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய் எடுத்து லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இதில் நல்லா கிரீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் ஊற்றிடுவோமா. 4 முந்திரி, 4 பாதாம், 1 2 3 4, அதாவது 1 2 3 4 4 கியூப் வந்து 4 புட்டு வைக்கிறேன். 2 3 லைட்டாக இப்படி ஒழுகுது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி சூப்பராக இருக்கா. இப்போது இதை தூக்கி இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சு சும்மா பண்ணி அவ்வளோதான், கேக் ரெடி. ஸோ இப்போ நேராக ஏர் ஃப்ரையருக்கு போயிடலாம். ஸோ 180ல் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சா இது சும்மா பயங்கரமாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி இதுதான் நான் வளர்க்குற மீன். எங்கடா காணோம்? அது இதுங்க பார்த்தீங்களா, இதுள்ள ஒளிஞ்சின்னு இருக்கான். ஏன் வெளியே வர மாட்டான்னு தெரில. இங்கே பாரு, என்னோடய டேங்க் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இவனுக்கு இடம் பத்தலை. அதாவது ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, அதனால் பெரிய டேங்காக இருக்குது. வேறு எதுனா மீன் வாங்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அதை வாங்கி போட்டு வேறு லெவல் காட்டிடலாம். ஓகே காய்ஸ், ஃபார் த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத், நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சேன், ஆனால் 4 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சி. ஆனால் 180 டிகிரி செல்சியஸில் வெறும் 4 மினிட்ஸ் வச்சாலே இது ரெடி ஆகிடுது. ஸோ பார்த்துடலாமா ஃபார் த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் எப்படி இருக்குன்ட்டு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அருமையாக தான் வந்திருக்கு. கட் திஸ். ஆஹா, கிராக்லாம் விட்டுருச்சு, அது ஏன்னு தெரில. சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வெளியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு கேமரா செட் பண்ணிடுறேன். டிஷ்யூ பேப்பர் இது இல்லைன்னா நம்ம கதை காலி ஆயிரும். கை வைக்க முடியாது, சூடும். ஆஹா, சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள் கேக். இது அல்லவா கேக்கு. ஆஹா, இதில் போட்ட அந்த பாதாம், முந்திரி, அந்த சாக்லேட்லாம் அப்படியே கிறிஸ்பாக இருக்குது. ஓகே, சூடு லைட்டாக கம்மியாயிடுச்சு. ஓகே, இப்போ அப்படியே இது ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதால இப்படியே சாப்பிட்றலாம். ஓகே, டோட சூடாக இருக்குது. நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்ட போல், லைட்டாக உப்பு கறிக்குது. பட் அந்த சுகர், ஸ்வீட், சாக்லேட்டி டேஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. இது ஒரு வகை ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் இதை ஃபுல்லாக காலி பண்ணுறேன். பாய்.